பொதுவாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்று சொன்னால், எத்தனையோ காலங்கள் உருண்டோடி விட்டது. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அவர் பரமேறி சென்றதற்கு பிற்பாடு ஏறத்தாழ 2000 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆக இந்த நாள்லையும் கர்த்தராகிய தெய்வம் நமக்கு முன்பாக ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லும்படியாக நாம் கடந்த வாரத்தில் அதை குறித்து நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இன்றே கடைசி நாள் என்கிற அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றே கடைசி நாள். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய தருணம் வரும். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. சரிதானே? ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற நேரத்தில் என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதையும் தீர்மானிக்கிறது. அப்புறம் சொல்லுவாங்க, அடடா அந்த நேரத்தில் தெரியாமல் முடிவு எடுத்துட்டேன், அவசரத்தில் முடிவு எடுத்துட்டேன், இன்னைக்கு இன்னும் பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய அந்த முடிவு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு அது உறுத்தி கொண்டே இருக்கும். ஆமாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு குறிக்கப்பட்ட நாள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குன்னு குறித்திருக்கிற நாள். நம்முடைய பிறந்த நாளை நாம் தீர்மானிக்க முடியாது, பிறக்கிற நாளை நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தான் நான் உலகத்தில் பிறப்பின் யார் பிறக்கிறாங்களா? திருமண நாளை கூட குறிச்சிடறாங்க. நல்ல நேரம், முகூர்த்தமா, கூட்டம் இருக்குமா, லீவாக இருக்குமா, காய்கறி விலை கம்மியாக இருக்குமா, பவுன் விலை குறைஞ்சிருக்குமா, இதெல்லாம் பார்த்து நல்ல நேரம் குறித்து முகூர்த்தம் பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணுற கல்யாணம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய தருணம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நாள் எதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அன்னைக்கு அந்த முடிவை நான் எடுக்கலைன்னா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது இதை நான் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன். தெரியாமல் போய் என் பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளையை கேட்டேன், தெரியாமல் போய் என் பையனுக்கு அந்த பிள்ளையை கட்டிட்டு வந்துட்டேன். எத்தனை பேர் சொல்ல கேட்டிருக்கிறான். இது மட்டும் இல்லை, இது ஒரு பகுதி தான், ஒரு பகுதி மட்டும்தான். அந்த நாள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரிந்திருக்கும் என்று சொன்னால், முன்கூட்டியே தெரிந்திருக்கும் என்று சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். முன்கூட்டியே ஒரு பிளானிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் நினச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். இது இந்த உலகத்தில் சில வியாபார தந்திரங்கள் உண்டு. வியாபாரத்தை தந்திரம் பண்ணுவாங்க. இங்கே மார்க்கெட்டு சந்தைக்கு போனீங்கன்னா எனக்கு தெரியும், கூறு கட்டி விற்பனை செய்வாங்க. அந்த 1 கிலோ தான், அந்த 1 கிலோ 50 ரூபான்னு விற்கிறாங்க. அதை 4 கூறாக பிரித்து 15 ரூபான்னு விற்பாங்க. ஒரு கூறு 15 ரூபா. அப்போ அவன் 1 கிலோ 60 ரூபா ஆக்கிடுறான். நம்ம கூறு 10 ரூபா, கூறு 15 ரூபான்னு வாங்கிட்டு வந்துடுவோம். வியாபார தந்திரம். இன்னும் சில வியாபாரம் இருக்குது. கொஞ்சம் காய் வச்சுருப்பாங்க, அண்ணே கடைசி ஒரு 1.5 கிலோ இருக்கும்ண்ணே, அப்படியே இந்த 100 ரூபாய்க்கு எடுத்துக்கண்ணே அப்படிமா. காய் வச்சுருப்பான் சாக்கில், கொட்டியிருக்கிறது கொஞ்சம். வியாபார தந்திரம். இதான் கடைசி காய், அப்படியே போட்டுட்டு போகலாம்ட்டு இருக்கிறேன். அவன் வாங்க வந்தது 1/2 கிலோவாக இருக்கும். 1.5 கிலோவே அவனுக்கு 100 ரூபாய்க்கு தானே எடுத்துக்கணேம்மா. ஆனால் அந்த 1.5 கிலோவே 100 ரூபா தான் கணக்கு. ஆனால் அவன் சொல்கிறது எப்படி? இதான் கடைசி காய், இதை போட்டுட்டு நான் அப்படியே போகலான்ட்டு இருக்கிறேம்மா. வியாபார தந்திரம். அப்புறம் பெரிய பெரிய கடைகளில் விளம்பரம் பார்த்துருப்பீங்க, இன்றைய கடைசி நாள், சலுகை முடிகிறதும்மா, இந்த ஆஃபர் இன்னையோட முடியுதும்மா. அன்னையோட முடிஞ்சிருமா ஆஃபரு? நமக்கு போடுற ரேட்டு அதெல்லாம், நம்ம அவசரப்பட்டு ஓடுவோம். இப்படி பல விதத்திலும் அந்த நாள் குறிக்கப்படுகிறது. அதை குறித்து சொல்ல, இன்றைய கடைசி நாள். கர்த்தருடைய வார்த்தையில் நான் நிறைய காரியங்கள் சொல்ல நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் சந்தித்தேன். ரொம்ப வயசானவர். நான் சேர்ந்து நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு மீட்டிங்கில். அப்போ அவர் சொன்னார், அந்த வார்த்தை எனக்கு இன்னும் அந்த மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். இதெல்லாம் உலக வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கணுமா, இந்த நாள் தான் எனக்கு கடைசி நாள்,
இந்த நாள் தான் இந்த பூமியில நான் வாழ போற கடைசி நாள்னு நினைச்சு வாழணுமா? அப்படி நினைச்சா எப்படி வாழ முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில கடைசி நாள் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாளை எப்படி செய்வீங்க? எப்படி அந்த நாளை வேலை செய்வீங்க? எப்படி அந்த நாளை கழிப்பீங்க? நம்ம சும்மாவே தூங்க மாட்டோம், தூக்கம் வராது. நம்ம என்னென்ன செய்யணும், எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், எதெல்லாம் சரி பண்ணணும், எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிரும். நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களுக்கு நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வருஷம் பூரா முயற்சி பண்ணுறோமா இல்லையா? ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரிஞ்சு ஏன் ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்கள, ஏன் நீங்கள் தயாராக இல்லை? ஒரு பரீட்சைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கல? அதனால் கத்த சொல்றாரு, நீங்கள் இனிமேல் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை ஞாபகம் வரணும். என்ன வரணும்? இன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாள், இன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாள்ங்கிற பயம் உங்களுக்குள்ள வரணும். யாருக்கு தெரியும்? பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் வந்தாலும் வந்தது தான். இந்த நொடிப்பொழுதில் ஆண்டவர் வந்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எத்தனை பேர் இருக்கிறாங்க போறாங்கன்னு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், விட்டுட்டு போறவங்களுக்கு, கைவிடப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது ஆள் காணாமல் போயிடுவாங்க. ஏன் இந்த நாள் கடைசி நாள் இருக்கக்கூடாது? இப்படி ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபம் பண்ணணும்னு அந்த ஐயா சொல்லி கொடுத்தாங்க. இறந்துட்டாங்க, அவங்க நமக்கு முன்னால் போயிட்டாங்க. ஆனால் சொல்லி கொடுத்த வார்த்தை இன்னைக்கும் பேசுது. இனிமேல் அப்படி தீர்மானம் எடுப்பீங்களா? இன்னைக்கு தான் என் வாழ்நாள் கடைசி நாள். ஏன் அதை சொன்னாருன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு அந்த நாளை முக்கியப்படுத்துவோம் பாருங்க, தயாராகும் பாருங்க. ப்ரிப்பேர் ஆயிடுவோம், நம்ம ஆண்டோடைய வருகைக்கு தயாராகிடுவோம், அவரை எதிர்கொண்டு போக தயாராகிடுவோம். எந்த ஒரு தீமையும் வைக்க மாட்டோம், யாருக்கும் கடன் பாக்கி வைக்க மாட்டோம், யாரையும் விரோதிக்க மாட்டோம், யாரையும் பகைக்க மாட்டோம், எல்லாரும் கூட சமாதானம் இருப்போம், எல்லா சந்தோஷத்தோடு வாழ்வோம். அந்த பயம் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் கடைசியாக ரொம்ப யோசிச்சு என்ன தலைப்பு போடுறதுப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்றே கடைசி நாள்னு சொல்கிறானாரு. இன்றே கடைசி நாள். இது வியாபாரம் இல்லை, இதோ கத்திரிக்காய் கூறு கட்டி விற்கிற வியாபாரம் இல்லை, இது வாழ்க்கை. அதை மறந்துடாதீங்க. அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அல்லது தீய செயல்களை தூக்கி எறிஞ்சிடணும். அது உங்கள் வாழ்க்கையை கெடுத்துரும். தீமையான எண்ணங்கள், தீமையான சிந்தனைகள், தீமையான பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். அதனால இன்றைக்கு தான் எனக்கு கடைசி நாள்னு நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா இந்த இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. வாழக்கூடிய கொஞ்ச நேரத்தில் கூட உண்மையாக நீங்கள் வாழுங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது கல்வாரி சிலுவையிலே கடைசியாக ஒரு கல்லனை அவர் ரட்சிப்புக்கு நடத்தினார். அவன் சொல்றான், ஆண்டவரே வலது பக்கத்தில் அறையப்பட்ட கல்லன் சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னா. அவன் யாரு? கல்லனும் கொள்ளைக்காரனுமா இருந்தவன், இந்த உலகத்தில் கேடான காரியங்களை செய்தவன், அநேக தீமைகளை செய்தவன். அவன் சொல்றான், ஆண்டவரே நீ உண்மையாகவே உன்னதமான தேவனிடம் நான் அறிவேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும்னு கேட்கிறான். ஆண்டவர் உடனடியாக பதில் சொன்னாரு, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். உத்தரவாதம் கொடுக்கிறாரு. அவனுக்கு தெரியும் இன்னைக்கு தான் நமக்கு கடைசி நாள்னு, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சொன்னான், கேட்டான். இன்னும் அதுக்கு மேலே கேட்க முடியாது, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தான் கடைசி நாள், அன்னைக்கு தான் கேட்டாகணும். கேட்டான், பெற்றுக்கொண்டான். அவன் கேட்டது போலவே கர்த்தர் அவனை இளைப்பாறுதல் இடத்துல இடம் கொடுத்து அவனை அங்கே கொண்டு போய் நிறுத்தினார். அந்த கல்லன் பரதேசுக்கு போயிருப்பானா போயிருக்க மாட்டானா? போயிருப்பானா? போயிருப்பானா போகலன்னு யாருக்கு தெரியும்? போயிருப்பானா? எப்படி உறுதியா சொல்றீங்க? அல்லேலூயா. அவரே சொல்லிட்டாரு, மாற்றமே கிடையாது. அவன் பரதீசில தான் இருந்திருப்பான். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்பிலே கிடையாது. உங்களை பார்த்து நீங்க அதான் சொல்றாரு. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்பிலே கிடையாது, மேல்முறையீடு கிடையாது. அவர் சொன்னது போலவே நடக்கும், நடந்தே தீரும். இன்றைய கடைசி நாள். அல்லேலூயா. இப்போ செய்திக்குள்ள போவேன். இது வரைக்கும் செய்தி இல்லையாங்கிறீங்களா? இது செய்தி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நாளைக்கு திருந்தீரேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுதான் முக்கியம். நான் நாளைக்கு திருந்திடுறேங்க, இன்னைக்கு இருக்கிறியான்னு பாரு. நாளைக்கு நான் சரியாயிருவேன், நாளைக்கு நான் மாறிடுவேன், வாய்ப்பே இல்லை ராஜா. அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கப்படாது. இன்னைக்கு மாறணும், இன்னைக்கு தான் நம்ம திருந்தணும். அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால்
நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான். அப்போ பாவங்களை மறைக்க 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 இந்த பூமியில் அவனுக்கு வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை நரகமா மாறிடும். என்றைக்கு நான் செய்தது பாவம், நான் செய்தது மகா பெரிய குற்றம் என்று சொல்லி எப்பொழுது உணர்ந்து அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று அறிக்கை இடுகிறானோ அப்பொழுது அவன் வாழ்க்கை ரட்சிப்புக்கு நேராக கடந்து போகிறது. அப்போதான் அவனுக்கு வாழ்க்கை வாழ முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் இந்த பூமியில் வாழ்வடைய முடியாது. அது அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல, அதை விட்டு விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய காலகட்டத்தில் உபாகமத்தின் புத்தகம் நீங்க 29ஆம் அதிகாரம், சரி 31ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 27 முதல் வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்துக்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். உங்கள் கோத்திரத்தில் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள். போதும். 27, 28 வாசிட்டு இருக்கிறீங்க. இங்க இஸ்ரேல் ஜனங்களை குறித்து மோசே இந்த வார்த்தையை சொல்றார். மோசே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை ஏறத்தாழ 30 லட்சம் பேர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரார். ஒவ்வொருத்தரும் என்னென்னமா பேசியிருப்பாங்க. இவர் பெரிய, இவர் கடவுள், எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் காப்பாற்றி கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு பாலந்தேன்னு ஓடுற தேசமாமல அங்கே கொண்டு போய் சேர்க்க போறாராக்கும். அவருக்கு காப்பாற்றிக்க முடியாது, இனி எங்களை கொண்டு போய் காப்பாற்றுறாராக்குன்னு பலவிதமாக பேசினாங்க. ஒரு காலகட்டத்தில் மோசேக்கு விரோதமாக பேசின 3000 பேரை கர்த்தர் அழிச்சார். அவனுக்கு விரோதமாக பேசின மிரியாம கூட தண்டிச்சாருன்னு இருக்கு. சொந்த சகோதரி ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி. அப்போ இந்த ஜனங்களை பார்த்து இந்த மோசே சொல்றாரு, நான் உன்னுடைய கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன்கிறாரு. எனக்கு தெரியும்டா, நீ எப்படி எப்படி வாழ்ந்திருக்கிற, எப்படி பேசுவ, எப்படி உன்னுடைய நினைவு இருக்குன்னு எனக்கு தெரியுங்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய மரணத்திற்கு பின்பு நீங்க எப்படி இருக்க போறீங்க. 29 சொல்றாரு, என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லு. அறிவேன். கடைசி நாள்ல தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்று அறிவேன். மோசே கரெக்டா சொன்னார். நான் இருக்கிற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் கூட்டி ஓடிட்டு இருக்கிறேன். என்னுடைய மரணத்திற்கு பின்பு நீங்க எப்படி ஆயிடுவீங்க, நிச்சயமாய் உங்கள் வழிகளை கெடுத்து உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். அன்னைக்கு சொல்லிட்டார், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க, நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வேலை ஆட்டமெல்லாம், நான் போனதுக்கப்புறம் நிச்சயமாக இந்த வழியை விட்டு நீங்கள் விலகி போவீங்கன்னு எனக்கு தெரியும் என்பதை அறிவேன் அப்படிங்கிறார். அதில் அந்த இடைப்பட்ட வார்த்தை கடைசி நாளில்ங்கிற வார்த்தை குறிச்சிருக்கும் பாருங்க. கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். இப்படி நீங்க நடந்தீங்கன்னா, இப்படி வாழ்ந்தீங்கன்னா, இப்படி இந்த பூமியில ஜீவனம் பண்ணுனீங்கன்னா கடைசி நாள்ல தீங்கு தான் வரும் என்று மோசே சொன்னார். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படியே நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி நாள்ல தீங்கு தான் வரும். கர்த்தர் சொன்ன வழியை விட்டு விலகி உங்கள் பார்வைக்கு சரியானதை செய்து நீங்கள் வாழ்வீர்களானால், நிச்சயமாக வழிகளை கெடுத்துக் கொள்வீர்களானால் கடைசி நாட்கள்ல தீங்கு தான் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 30 வாசி முடிச்சிருங்க. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகள் முடியும் வரையும் சொன்னான். பாருங்க, இது முடிகிற வரைக்கும் இந்த மோசே சொல்லிதான் முடிச்சார்.
இந்த யாருக்கிட்ட? இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த மோசே வார்த்தை சொன்னார். இன்றைக்கும் இந்த சபையார் எல்லாரும் கேட்க இந்த வார்த்தையை சொல்றார். அதனால நீங்க இன்றைக்கு தான் கடைசி நாள்னு தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நீங்க வாழணும். ஏனென்றால் இல்லாட்டி கடைசி நாள்ல உங்களுக்கு என்ன நேரிடும்? தீங்கு நேரிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தீங்குல எல்லாமே நீங்க போட்டுக்கங்க. எல்லாமே தீமை தான். நீ தீமைன்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க கடைசி நாள்ல வந்துடும். ஆகவே அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, ஒரு ஒரு பழமொழி தான் நினைக்கிறேன். பழமொழி தான் சொல்லுவாங்க. அது என்ன? காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கிறீங்க. அப்ப காலம் பொன் போன்றது, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா ஒரு பவுனு. காலம் பொன் போன்றது அப்படின்னா அதை நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. அந்த நேரத்தை அனாவசியமா செலவழிச்சிடாதீங்க. காலம் பொன் போன்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் கிரேஸ் பீரியடு. ஒவ்வொரு நாளும் கிருபையின் காலம். இந்த நாள் இந்த கிருபையா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த நாளில் நான் என்ன செய்யணும், என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற விருப்பத்தோடு அந்த நாளை செலவழிக்கணும். எதுவுமே செய்யாம கட்டளை படுத்து காலத்துக்கு கால் மேல போட்டு செல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா திறந்து பார்க்கும்போது உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்களா, நம்மளை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா? அதான் கடைசி நாள்ல தீங்கு தான் வரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இது கடைசி நாள். சரி, ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலத்தின் அருமையை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். இன்றளவும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 30 வயசு உங்களுக்கு ஆகுதுன்னா 30 வருஷ காலமா நீங்க இந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தினீங்க, எப்படி பயன்படுத்தினீங்க? நான் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சி தான் அப்படி நான் பேசுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம். அறியாமையுள்ள காலங்களை அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் எங்குமுள்ள மனுஷர் யாவருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அதாவது நீங்க சொல்லலாம், எனக்கு ஆண்டவரே தெரியாதுங்க, எனக்கெல்லாம் ஏசப்பாவை குறித்து யாருமே சொல்லலைங்க, எனக்கெல்லாம் இப்படி ஒரு தெய்வம் இருக்காருன்னு எனக்கு தெரியாதுங்க, இப்படி எனக்கு இந்த சோதனை வரும்னு தெரியாதுங்க அப்படின்னு அறியாமையுள்ள காலங்களை தேவனாகிய கர்த்தர் கண்டும் காணாதவர் போல இருந்து விட்டார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் யாவருக்கும் கட்டளையிடுகிறார். சரி, உங்களை கேட்கிறேன், மனம் திரும்புதல்னா என்னங்க? முதல்ல பாவத்தை விட்டு நம்ம பாவின்னு ஒத்துக்கிறோமா? பாவத்தை விட்டு மனம் திரும்புறத மனம் திரும்புதல். சரி, வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்லுங்களேன். தப்பா இருக்கிறத திருத்தி சரியா மாத்தணும், அதான் மனம் திரும்புதல். நம்ம மனசுல தப்பா நினைக்கிறத திருத்தி சரியா திருத்துறது மனம் திரும்புதல். சரி, வேற ஏதாவது? இயேசுனுடைய இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே மனம் திரும்புதல் தான். வெரி குட். சரி, வேற? அதான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேனே. இப்ப பார்த்துக்கங்க, ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கி இப்படி போயிட்டே இருக்கிறான். அவன் போற பாதை தப்பு, அவன் போற பாதை தவறான பாதை. கூகுள் மேப் மாதிரி நேர போனா போய் எங்க விழுவான்னா எங்கேயாவது ஒரு வழியில போய் விழுந்ததே ஆகணும். நேற்று கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாப்புல, வேடசந்தூர் பக்கம் போயிட்டாரா, எங்கேயோ போய் மேப் போட்டு போய் குளத்துக்குள்ள போய் நின்ட்டாப்லையா. அங்க போனா முள்ளு காடு. அதுக்கப்புறம் அங்க வர்றவங்களை கேட்டாரு, வழி இருக்கான்னு கேட்டேன். வழி இருக்குதுங்க, தண்ணிக்குள்ள இறங்கி போங்கன்னாங்களா. இவங்க பைக்கில் எப்படி இறங்கி போறது முள்ளு காட்டுக்குள்ள? கூகுள் மேப் அப்படி வழி காமிச்சிருக்கு. நான் சொல்ல வந்த விஷயம், ஒரு மனுஷன் போற வழி தவறு, அவன் போற செயல்பாடு தவறு, போற வழி தவறு, பாதை தவறு, எல்லாம் தவறு. அப்படி தவறான வழியில போற மனுஷனை, டேய் நில்றா, இந்த பாதை தப்பு, நீ ஆப்போசிட்டா நேரா திரும்பி போடா, இதுதான் சரியான வழியில் சொல்றமே, அதுதான் மனம் திரும்புதல். புரியுதா? அவன் மனசை திருப்ப, இப்போ மனசு போறது தவறு, உன் மனசு யோசிக்கிறது தவறு,
நீ இப்படி சிந்தனை பண்றது மகா பெரிய முட்டாள்தனம் சொல்லி அவனை சரியான பதிலை திருப்புகிறது தான் மனம் திரும்புதல். இதை விட எளிய விளக்கமா யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ நாம் யாரெல்லாம் அப்படி தவறான பாதையில் பயணம் போகிறோமோ அவங்களை சரியான பதிலை திருப்பி கொண்டு வர்றதுக்கு பேர் தான் மனம் திருப்புதல்னு பேர். ரிப்பன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அப்போ ரோமர் 12:2 வாசிங்களே. ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்றாரு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே புதிதாகிறதுனாலே இந்த உலகம் போகிற போக்குல நானும் போறேன், மனசு இந்த உலகத்தான் போகிற வழியில நானும் போறேன்னு போகாம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுக்கு எது நன்மையானது, எது பிரியமானது, எது பரிபூர்ணமான சித்தம் என்பதை அறிந்து ஆராய்ந்து அதன் பிரகாரம் மனம் புதிதாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்குள்ள முதல்ல அந்த எண்ணம் வரணும். நான் செய்யறது தப்பு, நான் போற பாதை தப்பு, நான் சரியான முடிவெடுக்கல, நான் சரியான முடிவெடுக்காம போயிட்டேன், திரும்பி வந்துடணும்னு நம்ம மனசு சொல்லுதே, அதுதான் மனம் திரும்புதல்.